ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஹோமோஃபோன் சப்தை பார்க்க போகிறோம். அது ஒரே உச்சரிப்பாக இருக்கும், அர்த்தமும் சொல்லும் வித்தியாசமாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டு. ஹோமோஃபோன் சேம் ப்ரொனன்சியேஷன், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் மீனிங். பார்க்கலாமா? பிரின்சிபல் அப்படின்னா பிராச்சாரிய அப்படின்னா பிரதான்சாரிய அப்படின்னா பள்ளி முதல்வர், தலைமை ஆசிரியர், பள்ளி முதல்வர். பிரின்சிபிள் அப்படின்னா லட்சியம், குறிக்கோளுக்கு சித்தாந்த். மகன் சன் அப்படின்னா பேட்டா. இந்த சன் அப்படின்னா சூரியன், சூரஜ். பீஸ் அப்படின்னா அமைதி, சாந்தி. இந்த பீஸ் அப்படின்னா டுக்டா அப்படின்னா ஒரு துண்டு, ஒரு பெரியல ஒரு பீஸ், இப்போ ஒரு துண்டு, ஒரு பகுதி. வீக் அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்கிறது அது கம்ஜோர், பலகீனம். வீக் அப்படின்னா வாரம், சப்தாக் அப்படின்னா வாரம். சம் அப்படின்னா கொஞ்சம், குச், தோடா அப்படின்னு சொல்லலாம், குச்சுன்னு சொல்லலாம். சம். சம் அப்படின்னா கணித்கா சவால். சம், இந்த சம் போட்டாச்சா அப்படின்னு வாங்கல மேக்ஸில், அது கணித்கா சவால், சம். பை அப்படின்னா இது மூலம் வாங்குகிறாங்க, இது வழியா அப்படின்னும் போது பை இலக்கணம் அப்படின்னா இலக்கணம், அது வியாக்கரன். இதன் மூலம் அப்படின்றது வியாக்கரன். துவாரா அப்படின்றது அது ஒரு வியாக்கரன், ஒரு இலக்கணம், இங்கிலீஷ் கிராமர். துவாரா அப்படின்னா அது மூலம். பை அப்படின்னா கரித்னா வாங்குவது. இந்த செல் அப்படின்னா கோசிக்கா அப்படின்னா அணு, செல் அணு, நம்ம உடம்புல இருக்கிற இரத்த அணுக்கள், கோசிக்கா. இந்த செல் அப்படின்னா பேஜ்னா அப்படின்னா விற்பது. விச் அப்படின்னா எந்த, கவுன்சா. இந்த விச் அப்படின்னா மந்திரக்காரி, சூனியக்காரி. ஜாதுகர்ணி, சுடைல் அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லலாம், சூனியக்காரி. சோல் அப்படின்னா ஒரே ஒரு இது அப்படின்னா தல்வா. இந்த சோல் அப்படின்னா ஆத்மா, ஆன்மா. டெயில் அப்படின்னா பூஞ்ச், வால், ஒரு அனிமல்ஸோட வால், பூஞ்ச். இந்த டெயில் அப்படின்னா கஹானி, கதை. ரைட் அப்படின்னா இது சரி, சஹி அப்படின்றது சரி, எஸ் அப்படின்றது சரி, அது ரைட்டு. இந்த ரைட்டு அப்படின்னா எழுதுறது, லிக்னா. இப்போ நோ அப்படின்னா நஹிங், இல்லை. இந்த நோ அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு. இப்போ தெரியும் தெரியாதுன்னு நம்ம ஒரு சென்டென்ஸே பார்த்தோம். தெரியும் அப்படின்னா நோ. பதா மான்தா மாலும் தெரியும். ஹவர் அப்படின்னா பேஜ் அப்படின்னு சொல்லலாம், கண்டா அப்படின்னு சொல்லலாம், மணி நேரம். இப்போ அவர் அப்படின்னா ஹமாரா, இது எங்களுடையது, அவர். இப்போ ஹியர் அப்படின்னா கேட்பது, சுன்னா அப்படின்னா கேட்பது. இந்த ஹியர் அப்படின்னா இதர், இங்கே. ஓன் அப்படின்னா வெற்றி, ஜீத்னா. ஏக் ஒன், ஓன் ஒன் அப்படின்னும் போது ஏக் ஒன்றுன்னு சொல்லலாம், ஓன் அப்படின்னு சொல்லலாம். ஓன், ஓடபிள்யூஎன், ஓன் சொந்தமான, அப்னா. டூ அப்படின்னா வியாக்கரன், அது ஒரு இலக்கணம். தோ அப்படின்னா இரண்டு, இந்த டூ, டூனா இரண்டு, தோ. டியர் அப்படின்னா பிரிய. இந்த டீர் அப்படின்னா ஹிரன். இங்கே டீர் அப்படின்னா இஇஆர் வந்துடும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சு. டிஇஇஆர் அப்படின்னா ஹிரன், மான். சுந்தர் அப்படின்னா ஃபேர், ஃபேர்னா அழகு. இந்த ஃபேர் அப்படின்னா கிராயா அப்படின்னு கட்டணம் அப்படின்னா. இந்த மேளா அப்படின்னா அது ஃபேர்வெல், ஃபேர்வெல் டே, ஃபெஸ்டிவல் அப்படின்னா மேளா. கிராயா அப்படின்னா இந்த ஃபேர்னா கட்டணம்.
சி சி அப்படின்றது சி அப்படின்னா கடல் சமுத்திர. இந்த சி அப்படின்னா தேக்னா பார்க்கிறது. வெயிட் அப்படின்னா காத்திருக்கிறது. இந்த ஜார். இந்த வெயிட்னா கணம் வஜன். ஹேர் அப்படின்னா ஹேர்னா முடி பால். இந்த ஹேர் அப்படின்னா கர்கோஸ், அது ஒரு விலங்கு முயல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் ஹோமோஃபோன்ஸ் கொஞ்சம் வார்த்தைகளை பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் எந்த வார்த்தை தெரியும்னா எங்களுக்கு கமெண்டில் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் அதுக்கும் சொல்கிறேன். அடுத்து ஹோமோஃபோன்ஸில் பார்ட் 2 பார்ப்போம். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.